வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசடையன். வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் ஜமால். இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேதி பிப்ரவரி 3. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பேரறிஞர், பேரரக்கன், இன்றைக்கு பார்ப்பன கும்பல்களை கதற விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பேராசான், பேரறிஞர் அறிஞர் அண்ணாவனுடைய நினைவு நாள். இது தொடர்பாக தோழர் ஜமால் வந்து ஒரு செய்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் சொன்னேன், வாங்க ஜமால் பேசிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டேன். தோழர் ஜமால் வந்திருக்காரு. ஜமால் வணக்கம், வாங்க. வணக்கம். நீங்கள் அறிஞர் அண்ணாவை பற்றி ஏதோ சொல்லணும்னு சொல்லி வந்தீங்க, சொல்லுங்கள் ஜமால். ஆமாம் தோழர். திராவிட பேரரக்கன் அறிஞர் அண்ணா வந்து ஐயா பெரியார்கிட்டேருந்து விலகி 1949 வந்து சென்னை ராயபுரத்தில் இருக்கிற ராபின்சன் பூங்காவில் தான் திமுகவை தொடங்குறாரு. திமுகவை வந்து அறிமுகப்படுத்தி அங்கே தான் தொடங்குறாரு. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மலை, அன்றைக்கி கொட்டு மலையில் அந்த கூட்டத்தை நடத்தி அங்கேருந்து தான் கட்சி தொடங்குறாரு. திமுகங்கிற அந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகங்கிற அந்த கட்சியை அங்கேருந்து தான் தொடங்குறாரு. அதுலேருந்து இன்றைக்கி 75 ஆண்டு காலம் பயணம் நிறைவேறி முடிஞ்சிருக்குது. அதை இன்றைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் கூட 75ஆம் ஆண்டு பவள விழா கொண்டாட்டங்கள் கூட இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அது விஷயமாக தான் அவரை பற்றிய ஒரு செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம தரப்போகிறோம். எப்படியான செய்திகள் தரப்போகிறோம்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்தெடுத்த தலைவர்கள் எப்படி, அவர்களுடைய பணிகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, இன்றைக்கு புதுசாக கட்சி தொடங்குகிறோம், நாங்களும் கட்சி தொடங்குகிறோம்னு சொல்லிட்டு வர சில தற்கொலை முன்னைகள் எப்படியான ஒரு வழிநடத்தல்களை அவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி தராங்க, கற்றுத்தராங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நன்றி. இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த தற்கொலை வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மேடைகள்லாம் குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு ஒரே விசில் அடித்து விசில் பறந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். கூட இருந்த எல்லாமே பார்த்திங்கன்னா கை தட்டிக்கிட்டு அவர் ஆடுறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு, எப்படின்னா ஒரு குரங்காட்டி வந்து ஒரு குரங்கை வச்சு வித்த காட்டும் பொழுது எல்லாம் கை தட்டி ரசிப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க. இந்த தற்கொலைங்க கூட இருக்கக்கூடிய தற்கொலை முண்டங்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, பேரறிஞர் அண்ணா கூட அன்றைக்கி யாரெல்லாம் அந்த ராபின்சன் பூங்காவில் ஒன்று கூடி நின்னாங்க? ஆமாம், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஈவிகே சம்பத் கூட இருக்கிறாரு, ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கிறாரு, தலைவர் கலைஞர் இருக்கிறாரு, இன்னும் சரியா நினைவுகள் இல்லை எனக்கு. அது நீங்கள் நினைவுபடுத்திங்கன்னா அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார், பேராசிரியர் அன்பழகன் இருந்தார், ஈவிகே சம்பத் இருந்தார், தலைவர் கலைஞர் கருணாநிதி இருந்தார், இன்னும் பல ஆளுமைகள் வந்து இருந்தாங்க. நம்ம வந்து அதை வந்து இந்த இடத்த நினைவு கூறுறோம். எதுக்கு நான் சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் இந்த பட்டியலில் சுட்டி காட்டின அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ், அதாவது மிகப்பெரிய அறிவுசார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா பெரியார் பற்றையில் வார்க்கப்பட்டு அண்ணாவால் பின்தொடர்ந்து அண்ணாவால் வந்து வார்க்கப்பட்டவங்க இவங்க. 1949 தலைவர் பெரியாரோட ஒரு சின்ன கருத்து முரண்பாடு காரணமாக தேர்தல் அரசியல் தான் நமக்கு ஒரே இலக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வராங்க. வந்த பிறகு அந்த ராபின்சன் பூங்காவில் அந்த கொட்டும் மலையில் வந்து அன்றைக்கி அந்த கூட்டம் கொஞ்சம் கூட கலையாமல் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உதயமாயிருச்சு. உதயமான பிறகு பார்த்திங்கன்னா அந்த இயக்கம், அந்த பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு தலைவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆண்டில் 2500 கூட்டங்கள் பேசியிருக்காரு. ஒரே ஆண்டில் 2500 கூட்டங்கள் பேசியிருக்காரு. அறிஞர் அண்ணாவை எல்லாமே சொல்லுவாங்க, அழுக்கு வேட்டி, வெத்தலை பாக்கு போட்ட கடை இருக்கு அப்படின்லாம் வந்து அண்ணா மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. எப்படின்னா, அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பண்ணையார்களுடைய ஆளுமைகளாக இருந்திருக்கும். காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கதர் சட்டை போட்டுக்கிட்டு பண்ணையார்களுடைய ஒரு அவங்களுடைய குலச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த கட்டத்தில் அறிஞர் அண்ணாவுடைய அந்த சட்டையை பார்த்தீங்கனாலே ஒரு அந்த உருவமே, அந்த அமைப்பே நமக்கு காட்டி கொடுக்கும். ஒரு கட்டையான சட்டை, ஒரு முடக்குன்னு அழுக்கு சட்டை, ஒரு அந்த சட்டையை பார்த்தாலே ஒரு உழைப்பு சமூகமும் கூலிக்காரர்களும் போட்டுட்டு இருக்கிற ஒரு சட்டை மாதிரி தான் இருக்கும். பண்ணையார்கள் போடுற சட்டைக்கும் அதுவும் வெள்ளை சட்டை தான், ஆனால் அந்த சட்டைக்கு நிறையா வித்தியாசம் இருக்கும். இல்லை, இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அண்ணா வந்து பனையூர் பங்களாவில் போய் படுத்து தூங்கின மாதிரி எங்கேயும் சொகுசு பங்களாவில் போய் தூங்கலை இல்லையா? ஆமாம். அண்ணாவோ, நாவலர் நெடுஞ்செழியனோ, பேராசிரியர் அன்பழகனோ, கலைஞரோ, இவங்கெல்லாம் யாரும் போய் சொகுசு பங்களாவில் தூங்கலை.
ஒரே ஆண்டில் 2500 கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க, இந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னா என்னங்க, ஊர் தெரு அனைத்தும் நடந்தே இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேரிக்குள்ளே ஒரு காலத்தில் நுழையாமல் இருந்த அரசியல்வாதிகளை சேரிக்குள்ளே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டிலேயே பிரச்சாரம் பண்ணி அவன் வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டே கொஞ்சம் ஈச்ச தண்ணி இருந்தால் கொண்டு வாப்பா, கொஞ்சம் பழைய கஞ்சி இருந்தால் கொண்டு வா அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து அறிஞர் அண்ணாதுரை. பண்ணையார்களை பார்த்தா ஐயா சாமி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இடுப்பில் துண்டு கட்டின அந்த சமூகத்துக்கு துண்டை தோளில் போட்டி நீயும் நானும் ஒன்றுதாடான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர். கண்டிப்பாக பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரான் வந்துட்டு, நீ எனக்கு ஓட்டு போடாவிட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு துண்டை வந்து இடுப்பில் கட்டாத தோளில் போடுன்னு சொல்லி அண்ணா சொல்லுவார். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு தன்மானமிக்க ஒரு தலைவனுடைய நினைவு நாளில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அந்த பனையூர் பங்களாவில் அந்த கூத்தடித்த அந்த கோமாளி கூட்டத்தை பற்றி இங்கே ஏன்னா நம்ம ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பகுத்தறிவு பற்றியில் வார்க்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி போராடிக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு கடுமையான போராட்டங்கள் பல்வேறு தேர்தல்கள் எல்லாத்தையும் சந்தித்து 1967 வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடித்த உடனே அறிஞர் அண்ணா போட்ட முதல் கையெழுத்து எதா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் கையெழுத்து வேறு என்ன, மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற அந்த பேரை மாற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை, முதல் கையெழுத்து அதுதான். அருமை. அண்ணாவுடைய முதல் கையெழுத்து மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத மாற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முதல் கையெழுத்து அதுதான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகள் பொது உடைமையாக்கப்படுங்கிற ஒரு கையெழுத்து. ஏன்னா அதுக்கு முன்னே பண்ணையார் பஸ்ஸில் பயணம் பண்ணால் வந்து ஒரு சாமானியன், ஒரு ஏழை விவசாயி, ஏழை கூலி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நின்றுக்கிட்டே போகணுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஏன்னா தனியார் பேருந்துகள் இருந்த காலகட்டம். பேருந்துகள் பொது உடைமை ஆன பிறகு பார்த்திங்கன்னா இது அரசின் சொத்தாக மாறுது, மக்களுக்கான சொத்தாக மாறுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்தில் யார் வேணாலும் சரி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா சரிசமமாக மாணவ உணர்ச்சியோடு உட்காந்து பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா இல்லையா? அதுக்கு பிறகு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டம். முத்தாய்ப்பாக வந்து சுயமரியாதை திருமணம் மிக அற்புதமானது ஒன்று, சுயமரியாதை திருமணம். இப்போ இன்றைக்கி அறிஞர் அண்ணா போட்ட அந்த திட்டங்களால் ஒரு கெடுவாய்ப்பாக அவரால் ரொம்ப காலம் உயிரோடு இருக்க முடியல. 69 காலகட்டங்களில் அறிஞர் அண்ணா இறந்துடுறாரு. அவர் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் குறை வைக்காமல் நம்முடைய தலைவர் கலைஞர் வந்து அண்ணா கண்ட கனவை அப்படியே நிறைவேற்றி வச்சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த விசிலடிச்சாங்குஞ்சி கூட்டங்கள் வந்து தலைவனை பார்க்கணுன்னா பனையூருக்கு போகணும். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம அதிபர் சீமான் இருக்கார்ல, ஆமாம், அவங்க கூட சமீபத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் சொல்கிறாங்க அப்படியா பேட்டியில் கொடுத்தாங்க, தமிழ்நாடுங்கிற பேர் வந்து இவங்களுக்கு தான் தெரியுமா, இவங்க தான் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடை பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, அது சட்டமாக கையெழுத்து போட்டு இனி இதுக்கு இந்த மாநிலத்துக்கு பேர் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லை? ஆமாம், அந்த அதிகாரம் அண்ணா தான். அந்த அதிகாரம் தமிழ்நாடுங்கிற அந்த பெயர் போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அண்ணா சொல்றாரு, கண்டிப்பாக இந்த பெயர் தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டின் மீது பண்பாட்டு முறையிலான போரோ இல்லை நான் கொண்டு வரும் திட்டங்களின் மீது ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு ஒருத்தர் நினைச்சான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் அண்ணாதுரை தான். அந்த பயம் வந்து அண்ணாதுரை தான். கண்டிப்பாக அண்ணாதுரை போட்ட கையெழுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து மானமும் அறிவும் உள்ள மனிதனாக இங்கே நடமாடுறோம். பெரியார் உழைச்சாரு, அண்ணா அந்த கனவை வந்து நிறைவேற்றினார். சரியா? அதற்கு பிறகு வந்த தலைவர் கலைஞர் வந்து அண்ணாவுடைய கனவுகள் அனைத்தும் வந்து நிறைவேற்றினார். இன்றைக்கி நாம் வந்து இங்கே சுயமரியாதையோடு இந்த சமூகத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது இன்றைக்கி புதுசாக முளைச்சிக்கக்கூடிய நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான்னு சொல்லப்படக்கூடிய அந்த தற்குறிங்க, அந்த மடக்கு ஊதிங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, மடக்கு ஊதி சின்னத்தை வச்சுருக்கக்கூடிய விசில் சின்னத்தை வச்சுருக்காங்க இல்லையா? மடக்கு ஊதி தானே அது, நம்ம தமிழ்லேயே சொல்லிட்டு போயிடுவோம் மடக்கு ஊதின்னு. அந்த சின்னத்தை கொண்ட தலைவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்திருக்கக்கூடிய அவங்க தொண்டர்களை மகிழ்விக்கிறதுக்கு மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுறாரு. அப்போ இந்த தலைவனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்ன தீ பரவட்டும் அப்படிங்கிற பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆரிய மாயைங்கிற ஒரு நூல் எழுதின பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குது. இங்கே மேடையில் வந்து ஒரு 10 பேரை 100 பேரை உட்கார வச்சுக்கிட்டு 1000 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பல விசிலடிச்சாங்குஞ்சிங்களை காட்டிக்கிட்டு மேடையில் டான்ஸ் ஆடுற தலைவனுடைய லட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ இவனுங்கெல்லாம் கட்டாயம் வந்து ஆட்சிக்கு வருவாங்க நீங்கள் நம்புறீங்களா?
தோழர் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்களா வரலையாங்கிறது அடுத்த கட்ட விஷயம். இவர்கள் எப்படியானவர்களை இங்கே வார்த்தெடுக்கிறாங்கங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. பைத்தியக்கார கூடத்தை வார்த்தெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல ஆட்சிக்கு வர்றது அடுத்த கட்ட விஷயம். எந்த மாதிரியான ஒரு தொண்டர்களையோ அல்லது ரசிகர்களையோ உருவாக்குறாங்கங்கிறது தான் இங்கே சிக்கலாகவே இருக்குது. தத்துவார்த்த ரீதியாக யாரையும் உருவாக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. என்ன ஏன்னா அதில் நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களை பார்க்குறதை விட மேல் மட்டத்துலேயே அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய உயர்மட்ட குழுங்கிறான், என்னென்னமோ பேர் புதுசு புதுசாக சொல்கிறான் அவன். ஆனால் அவங்கக்கிட்டேயே அந்த அரசியல் தன்மையோ இல்லை அரசியல் பயிற்சியோ, நீங்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில கேள்விகளை கேட்டிருப்பீங்க. அப்படியே முதல்ல பெரியாரையும் அண்ணாவையும் அட்லீஸ்ட் இவங்கனால பெரியார் அண்ணாவையாவது பேச முடியலன்னு வைங்க, காமராஜர் பண்ணதையாவது பேசு. காமராஜரையாவது உன்னால் ப்ரொமோட் பண்ண முடியுதான்னு பாரு. ஈஸியாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷர் இல்லை. இப்போ இங்கே காமராசர் குடியாத்தம் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு அதுக்கு பிறகு காமராசர் முதல்வராக மாறின பிறகு காமராசர் பெரியார்கிட்ட தான் கேட்குறாரு, ஐயா நான் என்ன செய்யட்டுன்னு தான் கேட்டார். அதான் தோழர், நான் என்ன கேட்குறேன், இவங்ககிட்ட இவங்களால பெரியாரை ப்ரொமோட் பண்ண முடியாது. பெரியாரை ப்ரொமோட் பண்ணால் இவங்க அடி வாங்கிடுவாங்க, கூடாரம் காலி ஆயிரும். கண்டிப்பாக. அண்ணாவையும் ப்ரொமோட் பண்ண முடியாது. அண்ணாவை ப்ரொமோட் பண்ணோம்னா டிஎம்கே ப்ரொமோட் பண்ணி ஆகணும், கலைஞரை ப்ரொமோட் பண்ணி ஆகணும். இவங்க அதை பண்ணாலும் அடி வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஈஸியானது, யார் வந்தால் பதவிக்கு, அதாவது திராவிடத்தை பேசாமல் ஒருத்தன் வரணும் அப்படின்னா காமராஜரை எடுத்து வச்சு பேசுவான். காமராஜரை ப்ரொமோட் பண்ணால் அவனுக்கு தனியாக கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும். ஆனால் அவரையாவது ப்ரொமோட் பண்ணுறானா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அவங்ககிட்ட. இல்லை, இப்போ நமக்கு என்ன இங்கே சந்தேகம் வருதுன்னா, அண்ணாவை இவங்க தலைவராக எடுத்துக்கிறாங்க, பெரியாரை எடுத்துக்கிறாங்க, காமராசரை எடுத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த தாவேகா தற்குறி முண்டங்களுக்கு அண்ணா எழுதுனா ஆரியை மாயின்னு ஒரு நூல் இருக்கு, படிங்கன்னு மேடையில் பேசுவாரா விஜய்? பேசுவார போட்டோ மட்டும்தாங்க இவங்களுக்கு தெரியும். அண்ணா யாரு, அவர் என்னென்ன புக் எழுதினாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் எப்படி ஆளுமைக்கு வந்தாரு, அந்த அவருடைய போராட்டங்கள் என்ன, மொழிப்போர் போராட்டத்தை பத்தி அவருடைய பார்வை என்ன, அவர் எப்படி இருந்தாரு, கடவுள் மறுப்பை பத்தி, அவரு நாத்திகத்தை பத்தி அவர் எப்படி, அவருடைய பார்வை என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, கூடாரம் காலி ஆயிரும். அண்ணாவனுடைய மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. ஆமாம், அந்த நூலை படிக்கணும்னு என்னைக்காவது விஜய் சொல்லியிருப்பாரா? ஏன்னா அண்ணா வழியில் இவங்க ஆட்சி அமைக்கணும், 67 மாதிரி ஆட்சி திரும்ப போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? 67 சொன்னாவே அறிஞர் அண்ணா தான். ஆமாம், 67 மிகப்பெரிய ரெக்கார்டு பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். என்ன அப்போது அந்த அறிஞர் அண்ணாவினுடைய மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நூல் இருக்குப்பா, அதை படிங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவானா? இந்த தாவேகா தற்கொலை தலைவர் விஜய் சொல்லுவாரா? அல்லது அறிஞர் அண்ணாவினுடைய ஆரியை மாயின்னு ஒரு நூல் இருக்கு, அதை அவசியம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? அல்லது தீ பரவட்டும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறப்பு ஒரு எழுச்சியான நூல் இருக்கு, அதை படிங்கன்னு சொல்லி சொல்லுவாரா? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சொல்லுவார் நீங்கள் நம்புறீங்களா? இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லுவார் நீங்கள் நம்புறீங்களா? சொல்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை ஏன்னா ஓனர் அடிப்பான். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அந்த ஆரியமாயை கொண்டு போய் அவங்க ஓனர்கிட்ட நாக்பூரில் கொண்டு போய் நீட்டினானா அவன் கக்கூஸ்குள்ளே விட்டு குப்புரை போட்டு அடிப்பான். அப்போ அதனால் அவன் பேருக்கு தான் தலைவர் பெரியாரையும் அண்ணாவையும் பயன்படுத்துகிறானே ஒழிய சித்தாந்த ரீதியாக அவங்கள கடத்துறதுக்கான நோக்கமெல்லாம் அவங்ககிட்ட இல்லையா? கீழே இருக்கிறவங்கெல்லாம் வாயில் எதையோ கொடுத்து, அது என்னது, இது ஊதி மடக்கூதி, அந்த வாயில் மடக்கூதி, அந்த மடக்கூதிங்களுக்கு மடக்கூதியை கொடுத்து ஊத வைக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையாக இருக்குது. சரி ஜமால், நாம் மீண்டும் நாளைக்கு தொடர்பாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.